எங்களுக்கு ஒரு கஸ்டமர் இன்ஸ்டாகிராம் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி மிஷினில் சுத்தமாக கூலிங்கே இல்லை, அடிக்கடி வந்து டெக்னீஷியன் வந்து கேஸ் ஏற்றுறாங்க, பட் ஆனால் அது ப்ராப்பராக வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, திரும்ப திரும்ப கேஸ் ஏற்றிட்டே இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன சொன்னோன்னா நைட்ரன் கொடுத்து தான் செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நைட்ரன் கொடுத்து செக் பண்ணோம், லீக் இன்டோர் அவுடோர் எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணோம், எங்கேயுமே லீக்கே தெரியல. அதுக்கப்புறம் சரி ஓகே ஃப்ளேர்லாம் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ளேர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய லீக்காக இருந்துச்சு. ஸோ அதை செக் பண்ணி சொல்லி கஸ்டமர்கிட்ட காமிச்சோம். அப்புறம் அவங்க ஃபுல் வாட்டர் வாஷும் பண்ணி மாட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் எல்லா வாட்டர் வாஷ்லாம் பண்ணி திரும்ப தூக்கி மாட்டி எல்லாம் டைட் வைக்கிறோம், திரும்ப அது லீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்புறம் தான் செக் பண்ணும்போது தெரியுது அந்த த்ரெட்டே சரி கிடையாது. ஸோ அந்த டைட் வைக்கிற அந்த இடமே ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டைட் வச்சு நாங்கள் நைட்ரஜன் கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்னங்க நல்லா பக்காவாக ஹோல்டிங் ஆகிடுச்சு. அப்புறம் வேக்கம் போட்டு கேஸ் ஏற்றிட்டோம், மிஷின் பக்கா கூலிங் ஆகிடுச்சு. கஸ்டமர் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கூப்பிடுங்க. பாய்.